Assalamualaikum, welcome back to Rayhana Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்க நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரஸ்டிங்கான vlog வீடியோ தான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, முன்னாடிலாம் உங்க அம்மா வீட்டுக்கு போற vlog வந்து அடிக்கடி போடுவீங்க, இப்பெல்லாம் போடுறது இல்லை, எதனால வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்க சொன்னதுக்காக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ மறுபடியும் இன்னொரு வீடியோ பார்க்க போறோம். இது இல்லாம இன்னொரு 2 வீடியோ வெயிட்டிங்ல இருக்கு. அதுவும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்து ஷேர் பண்றேன். எங்க வீட்டு கொல்லையில ஒரு நாவப்பழ மரம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வருஷம் கொஞ்சமா தான் காய்ச்சிச்சு. இது 2வது வருஷம். இந்த 2வது வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய காய் காய்ச்சி பழம் கொடுத்துச்சு. எவ்வளோ கொட்டி கிடக்கு பாருங்க. கீழேயே நிறைய கொட்டி கிடக்கு. பட் இதை நாங்கள் எடுக்க மாட்டோம். ஏன்னா நிறைய பூச்செல்லாம் இருக்கும் அங்கே, அதனால அது சாப்பிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுனால எடுக்க மாட்டோம். மரத்தில் டைரெக்டாக என்னோட ஹஸ்பண்ட் வந்து பறித்து தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இது வந்து அப்படியே பறித்து எடுத்துகிட்டு வந்தது. இந்த நாவப்பழம் பார்த்தீங்கன்னா எங்கள் நெய்பர்ஸ்க்கெலாம் எல்லாருக்குமே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே கொடுத்துட்டு நாங்களும் நிறையா சாப்பிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சிட்டே வருது. அதாவது இந்த பழம் காய்க்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அடுத்து இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறோம். அதுக்காக ரைஹானா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போட்டுட்டு போகிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு மாற்றிக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சிட்ருக்கா. நம்ம இங்கேருந்து கிளம்பி அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி காரைக்காலே நம்ம மந்தி சாப்பாடு வாங்கிட்டு தான் ஊருக்கு போகிறோம். அதுக்கு தான் இந்த 2 வாளியுமே நான் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வைக்கிறேன். இதை எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பாடு ஆர்டர் கொடுத்துட்டு வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா இதில் சாப்பாடு எடுத்து வச்சுருவாங்க. நம்ம போயிட்டு வாங்கிக்க வேண்டியதுதான். நம்ம சாப்பாடு ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களே வாளியில் தான் வச்சு கொடுப்பாங்க. ஆனால் அந்த வாளிக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. அது எதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வேறு கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாளி வந்து ஆல்ரெடி நிறைய இருக்குது. இன்னும் 2 வாளி வாங்கி எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணான்னு சொல்லிட்டு நானே வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வாளியை கொடுத்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஒரு 12 மணிக்கு மேலே நம்ம சாப்பாடு எடுத்துகிட்டு ஊருக்கு போக வேண்டியது தான். இங்க 2 இருக்குமா? இங்க அது எடுக்க முடியல. போட்டு கொட்டி கிடக்கு. அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நைட்டு டின்னர் பார்த்தீங்கன்னா ஜாலரும் வட்டலப்பமும் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ வட்டலப்பம் செய்கிறதுக்கு நானே பார்த்தீங்கன்னா வீட்டில் கொஞ்சம் பாதாம் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். அடுத்து பழம்லாம் பறிச்சாச்சு. ஆல்ரெடி கொஞ்சமாக பழம் பறித்து வச்சோம். அது பத்தாதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் மரத்தில் ஏறி ஹஸ்பண்ட் வந்து பழம் பறிச்சாக அது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சாச்சு. இவ்வளோ தான் கிடச்சிச்சு இன்னைக்கு. ஸோ எடுத்து வச்சாச்சு, ரெடி ஆகிட்டுருக்கோம் இப்போது. அடுத்து வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு 3 வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே எங்கள் வீட்டில் கேன் வாட்டர் குடிச்சே பழக்கமாயிடுச்சா. அங்கே ஊருக்கு போனோம் அப்படின்னா அங்கே கேன் வாட்டர்லாம் கிடையாது, அடிப்பைப்பு தண்ணி தான். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் குடிக்கிறதுக்கு. ஆனால் கொஞ்சம் சளி வைக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் அங்கே தங்கும் போது தண்ணி பத்தாமல் ஆகிடும். பக்கத்தில் வந்து கேன் வாட்டர் ஒரு வீட்டில் இருக்கும், அம்மாவோட ஃப்ரெண்டு வீட்டில், அங்கே வாங்கிக்குவோம். என்னோட ஹஸ்பண்டும் ரைஹானாவும் ரெடி ஆகிட்டா ஊருக்கு போகிறதுக்கு. இப்போ சாப்பாடு எடுக்க தான் போகிறா. சாப்பாடு எடுத்துகிட்டு வரங்காட்டிலும் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடியாக தான் இருக்கிறேன். புர்கா மட்டும் போடணும். போட்டுட்டு நானும் ரெடி ஆகிட்டேன். இப்போது சாப்பாடும் எடுத்துகிட்டு வந்துட்டா ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான். நாங்கள் வந்து 1.5 சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருந்தோம். அதனால் ஒரு பெரிய வாளியும் ஒரு சின்ன வாளியும் கொடுத்துருந்தேன். தனித்தனியாக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஊருக்கு போகிறதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அப்புறம் திங்ஸு எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அடுத்து வீட்டில் கொஞ்சம் பழம்லாம் இருந்துச்சு, ஃப்ரூட்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்போது டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 12:15 ஆகிடுச்சு. வெயில் வேறு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் இந்த டைமில் தான் சாப்பாடு எடுத்துகிட்டு நம்ம போகிறதுனால இந்த டைமில் தான் போக முடியும். சும்மா போகிறதுனா காலையிலேயே போயிருக்கலாம். சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுனால நம்ம வந்து டைமுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போகிறதுக்கும் நாங்கள் அங்கே போய் சாப்பிட்றதுக்கும் டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம்.
நம்ம ரெய்ஹானாவுக்கு இன்னைக்கு ஸ்கூல் இருக்குது. அதாவது நாங்கள் ஒரு புதன்கிழமையில தான் அம்மா ஊருக்கு போனோம். நாங்களாக தான் லீவ் எடுத்துட்டு கிளம்பி போனோம். ரெய்ஹானாவோட ஸ்கூலை தாண்டி தான் எங்கள் ஊருக்கு வரணும். அப்போ வந்து மிஸ் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெய்ஹானா சொல்லிட்டு இருந்தா. எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டோம் அப்படின்னாக்கா இங்கே ஒரு சட்ரஸ் இருக்கும். இந்த வழியாக தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு நாங்கள் எப்போவுமே போவோம். ஸோ இந்த சட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தையடி பாதை மாதிரி ஒரு பைக்கு தான் போக முடியும். இன்னொரு பைக்கு ஆப்போசிட்டில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருக்கிற சுவத்தில் வந்து நம்ம கால் வந்து அடிபட்டுரும். அதுக்காக பயந்துக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடுவேன். ஹஸ்பண்டும் ரெய்ஹானாவையும் முன்னாடி போக சொல்லிட்டு நான் நடந்து தான் போவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பயம் கால் அடிச்சிரோன்ட்டு. இப்போ ஹஸ்பண்டும் ரெய்ஹானாவும் அங்கே நிற்கிறாக பாருங்க. நான் அப்படியே நடந்து போயிட்டு பைக்கில் உட்காந்தோடனே கிளம்பி போக வேண்டியதுதான். ஒரு டைம் வந்து இந்த மாதிரி நாங்கள் பைக்கில் போகும்போது இந்த சட்ரஸ் கிட்ட எதிரில் வந்து பைக் வந்துருச்சு. ஆனாலும் நாங்கள் ஸ்லோ பண்ணி தான் போனோம். அப்படி இருந்தும் நம்ம ரெய்ஹானாக்கு வந்து காலில் அடிச்சிடுச்சு. அதுலேருந்தே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இறங்கி நடந்து போய்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் தூரம் தான், ஒரு 2 நிமிஷத்தில் நடந்துடலாம். அதனால நான் எப்போவுமே இப்படி தான் போவேன். நமக்கு எதிரில் வரவங்க கூட பார்த்தீங்கன்னா பொறுமையாக வரவே மாட்டாங்க. நானும் நிறைய டைம் வந்து நோட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப வேகமாக வருவாங்க. நம்ம தான் பார்த்து போக வேண்டியிருக்கு. அடுத்து ஒரு வழியாக அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. போகிற வழியில் அப்படியே பெட்ரோல் போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து பெட்ரோல் போடுறதுக்காக போயிருக்கா. நாங்கள் அந்த கேப்பில் இங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். நிழல் இருந்துச்சு. ஸோ அங்கே உட்காந்துருந்தோம். ரெய்ஹானா வந்து தண்ணி கேட்டு குடிச்சிட்டு இருந்தா. ஹஸ்பண்ட் கூட சொன்னா அதுங்காட்டியில் உனக்கு தாகம் வந்துருச்சு அப்படின்ட்டு. அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி இப்போ ஒரு வழியாக அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வர வழியில் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தோம். சரியா அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகலை. வந்ததும் வராதமா என் கையில் ரத்த காயமாயிடுச்சு. என்னாச்சுன்ட்டு பார்த்தீங்கன்னா வந்த உடனே சாப்பாடு வச்சிடலான்னு சொல்லிட்டு அம்மா வந்து பிளாஸ்டிக்கில் அந்த பிளேட்லாம் இருக்கும்ல சாப்பாடு வச்சு சாப்பிட்றது, அதெல்லாம் வாஷ் பண்ணோம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தாக கொல்லைக்கு. நான் வந்து கை கால்லாம் வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு போனேன்னா நானே அதை வந்து அந்த பிளேட்டை வந்து வாஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு பிளேட்டாக அப்படியே அடுக்காக இருந்துச்சு அடுக்கி. அதை எடுத்து ஒன்று ஒன்றா வாஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணும்போது அதில் ஒரு பிளேட் வந்து உடஞ்சிருந்துருக்கு சென்டரில். அதை பார்க்காம நான் நல்லா கையை வச்சு தேய்க்கவும் அப்படியே கட் பண்ணி விட்டுருச்சு. ஸோ அவ்வளோ ரத்தம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து கையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். கடத்தரப்புலாக்கு வந்த மாதிரி தொடங்க எடு. கட் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா ரத்தம் அதிகமாக வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு மஞ்சள் தூள் மட்டும் அப்போதைக்கு வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி இப்போ பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு வந்து எங்கள் அம்மா வீட்டில் ஹஜரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கு வந்து சாப்பாடு ஃபஸ்ட்டு ஹஜரத்துக்கு எடுத்து வைமான்ட்டு என்கிட்ட சொன்னாமா. நான் வந்து சாப்பாடு எடுத்து வச்சுட்டே இருக்கேன். கையில் அந்த கட் பண்ண இடத்துல வந்து ரத்தம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா எங்க இந்த ஓரம் தானே சுற்றி விட்டுருங்க. அப்பதான் வந்து பிரியாது. மருந்து அதில் தான் உட்காந்துருக்கு. இப்போ ஒன்றா செய்யுது, அவ்வளோதான். இதுக்காக நான் இங்கேருந்து வந்தேன். அது என்ன அது மைனஸ் வேற எடுத்துட்டு வந்திருக்கேன். இவன் வாழைப்பழம் வாங்கிட்டு போ. ஒன்று போதும். கொஞ்சம் கோழி எடுத்து நாளைக்கு ஆக்கியிருக்கலாம். ஆமாம் சாப்பிட்டுட்டு நாளைக்கு என்ன ஃப்ரைட் ரைஸ். அடுத்து ஹஜரத்துக்கு ஒரு வழியாக சாப்பாடெல்லாம் வச்சு கொடுத்து விட்டுட்டு நாங்களும் எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. எங்கள் அத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மந்தி பிரியாணிலாம் சுத்தமாக பிடிக்காது. இருந்தாலும் எங்களுக்காக நாங்களாம் வந்திருக்கோம் சேர்ந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் கூட உட்காந்து கொஞ்சமாக சாப்பிட்டா. அடுத்து அம்மா என்ன சொல்லிட்டு இருக்கா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மந்தி பிரியாணி வந்து அம்மா தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அம்மா தான் பில் வந்து பே பண்ணா. மந்தி பிரியாணி ஆர்டர் போட்டு வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்லியிருந்தேன் வேணாம்மா நாட்டுக்கோழி வாங்கி ஆக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அம்மா சொன்னாங்க இல்லைம்மா அது வேலை பார்த்துட்டு இருக்கணும், நீயும் ஃப்ரீயாக இருக்க முடியாது நானும் ஃப்ரீயாக இருக்க முடியாது, நம்ம வந்து எப்போவாச்சும் தான் ஒன்றா சேர்ந்துட்டு இருக்கோம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், நீ சாப்பாடே வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நானும் வாங்கிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறமா நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நாட்டுக்கோழி வாங்கியிருந்தா
இன்னும் கொஞ்சம் நம்ம நைட்டுக்கும் வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் வந்து நிறையவே வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சிக்கன் வந்து எல்லாருக்கும் பத்தாதுல, அந்த சாப்பாடோட வர சிக்கன் வந்து கம்மியாக தானே இருக்கும். அதனால நாங்கள் சும்மா அப்படி பேசிகிட்டு இருந்தோம். இன்னி கேட்டேன், எடுத்து கொடுக்க மாட்டேன்ட்டா ரைஹானா. அதோட நான் இப்போ வந்து பொறுமை வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா ரைஹானா சைக்கிள் ஓட்ட போறா. மெதுவா போ, பொறுமையா போ. எங்க இப்போல்லாம் வர வர எங்கள் வீட்டில் இருக்கிறால என்னை வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜி பெருனா விளாக் வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து எங்கள் மச்சான் ஒய்ஃபு, அதாவது எங்கள் லாத்தா வந்து என்னை கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நான் எப்படி வீடியோக்கு பேசுவேன் அப்படின்ட்டு. அதே போல் இப்போ அம்மாவும் வந்து என்னை கிண்டல் பண்ணாங்க. நீங்கள் ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க, அதாவது நாங்கள் ஊர்லேருந்து வந்தோம்ல, அப்போவே வந்து அம்மா சொல்லியிருப்பாங்க, நானும் என்னோட ஹஸ்பண்டும் அம்மா ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கிண்டலாக சொல்லியிருப்பாங்க. இல்லை இல்லை நம்ம ரைஹானாக்கு வந்து சைக்கிள் அவ்வளவா ஓட்ட தெரியாது, இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஊருக்கு போயிட்டு தம்பி பையனோட சைக்கிள் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருந்தா. ஓரளவுக்கு நல்லா ஓட்ட ஆரம்பித்தோடனே எங்களை வந்து பார்க்க சொன்னாங்க. நம்ம வந்து தெருவில் இறங்கி ரோட்டில் நின்று பார்க்க முடியாதுல்ல, அதனால என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் வந்து தம்பி பையன்கிட்ட வீடியோ எடுக்க சொல்லி செல்லு வந்து கொடுத்து விட்டேன். அவர் வீடியோ எடுத்துகிட்டு வந்து காட்டினாரு. அதான் உங்களுக்கும் காட்டலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா லேட்டாக ஒரு 3:30 மணியை போல் பார்த்தீங்கன்னா, நான் எடுத்துகிட்டு போன நாவப்பழத்தை வாஷ் பண்ணிவிட்டு எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தோம். இதை வந்து நான் எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன் அம்மா வீட்லேருந்து. ஆனால் வந்து காசு கேட்கவும் மனசு மாறிடுச்சு எனக்கு. ஒன்று ஒன்று தான் இருக்குது, பூனை கடிச்சிருச்சு. அதெல்லாம் சொன்னால் தானே தெரியும், என்ன ஒன்று விட்டு வச்சுருக்கா. லவ் பேர்ட்ஸ், லவ் பேர்ட்ஸ். அடுத்து ஈவினிங் ஒரு 5 மணிக்கு மேலே டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு கொல்லையில் சேர் போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அடுத்து வந்து வட்டலப்பம் செஞ்சிடலாம், வெளிச்சம் இருக்கும் போதே கொல்லையில் அடுப்பு வச்சு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வட்டலப்பத்துக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். வட்டலப்பத்துக்கு கூடவே பார்த்தீங்கன்னா ஜாலர் செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்குமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். நைட்டு டின்னர் வந்து இதுதான். ஊர்லேருந்து கிளம்பி அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு நாள் டின்னர் வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் அப்படின்ட்டு. நான் ஒரு 2 டேஸ் தங்குற மாதிரி போயிருந்தேன் இல்லையா, அதனால் அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன், நம்ம வந்து மந்தி பிரியாணி சாப்பிட போகிறோம், அதுக்கப்புறம் ஜாலரு வட்டலப்பம் இந்த மாதிரி ஹெவியாக கூடவே ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வட்டலப்பம் ரெடி பண்ணியாச்சா, அடுத்து ஜாலருக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். மாவெல்லாம் சலிச்சு கரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இங்கே வந்து வட்டலப்பமும் வெந்து ரெடி ஆகிடுச்சு, இறக்கி வச்சிடலாம். திறந்து லைட்டாக குத்தி பாரு. இது புடுறா புடுறா இப்படி புடுறா, இது புடுறா சுடுது சுடுது பார்த்து. வெட்ட வேணாம். வேவலை புள்ள வெந்துருச்சு, தூக்கு. ஒட்டவே. இப்போ வட்டலப்பத்தை இறக்கி வச்சுட்டு அதே இட்லி சட்டியில் மீதி இருக்கிற மந்தி பிரியாணியும் சூடு பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வந்து அடுப்பில் போட்டாச்சு, அங்கே விறகடுப்பில். அடுத்து இங்கே வீட்டுக்குள்ள கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஜாலர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலர் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஜாலர் கப்பு வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன், ஒன்று நினச்சேன், ஆனால் எதுவுமே எடுத்துகிட்டு போகல. அதுக்கப்புறம் அவசரத்துக்கு வந்து அந்த பாட்டில் வச்சு அதிலேயே செஞ்சிடலாம், வாட்டர் பாட்டில் இருக்குல்ல அதிலேயே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கர் எடுக்க கூட எங்களுக்கு ஞாபகம் இல்லை. அப்படியே வந்து ஜாலர் மாவு ஊற்றி ஜாலர் வந்து விசிறியாச்சு. தம்பியோட பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அவள் தான் எல்லாமே வந்து அந்த ஜாலர் ஃபுல்லாகவே அவள் தான் விசிறி எடுத்தா. அப்புறம் என்ன, டின்னர் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஜாலர் வட்டலப்பம் அப்புறம் மந்தி பிரியாணியும் சூடு பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே சேர்த்து ஷேர் பண்ணி பசங்களோட உட்காந்து டின்னரை முடிச்சாச்சு. இல்லைம்மா, டின்னர்லாம் முடிச்சுட்டு காற்று வாங்கலான்னு சொல்லிட்டு கொல்லையில் சேர் போட்டு உட்காந்தாச்சு. தம்பி ஒய்ஃப் வந்து அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சிட்றேன்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அவளுக்கு கம்பெனி கொடுத்துட்டு அதாவது பேசிக்கிட்டே உட்காந்துருந்தேன். அப்போ இந்த பூனை பாருங்கள் எப்படி அங்கேருந்து பாஞ்சு வந்து இங்கே மரத்தை போட்டு சுரண்டிட்டு இருந்துச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.